வணக்கம் உறவுகளே. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்களோட வீட்டு தோட்டம். இந்த பாருங்க கத்திரிக்காய், வெள்ளை கத்தரி எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள், சைஸை பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற நாவல் கத்தரி ஒவ்வொரு மரத்துலேயும் காய பாருங்கள் தான். அதாவது வந்து என்ன சொல்கிறேன், வெயிட்டு தாங்க இல்லாமல் மரம் வளைஞ்சு கொண்டு போகுது. இது ஒரு இன கத்தரி. இந்த இதெல்லாம் ஒரு இந்த இனம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். எல்லாமே இது ஒரு இனக்கத்தரி. இது வந்து ஒரு வித்தியாசமான இனக்கத்தரி. இந்த பாருங்க, இது வந்து முட்டை மாதிரி தான் இருக்கும் கத்திரிக்காய், ஆனால் நாவக்கலை அப்படி இருக்குது பாருங்கள். இந்த சின்ன கண்டு தான், ஒரு சான் கூட இல்லை உயரம், ஆனால் வந்து சரியான காய் இருக்குது. இந்த காயை பாருங்கள். இப்படி எஞ்சால பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு, அந்த மரவள்ளி தடி வச்சுருக்கிறோம். அப்படி எஞ்சால பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படி இருக்கு பாருங்கள் பச்சை மிளகா. நல்ல பெரிய காய், நல்ல ஊட்டாக மாதிரி இருக்குங்க பச்சை மிளகாய். தென்னை வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு 2 வருஷம் பிள்ளை. இது கனையோடு எல்லாம் விட்டுட்டு இருந்தால் பாருங்க அப்படி இருக்குன்னு. இது வந்து தக்காளி வச்சுருக்கேன் பாருங்க எப்படி காய்ச்சிருக்கணும். இது வேறு என்ன காய் வந்து அப்படி பூசணிக்காய் மாதிரியே காய்ச்சிருக்கு. அது வந்து நல்ல பெரிய காயை பாருங்கள் அப்படி இருக்குன்னு. இந்த காயின்ற இதுக்கு மரத்தை சவடி கீழே வளர்த்தி விட்டுச்சு. காய் வெயிட்டான காய். 3 காயே கிட்டத்தட்ட நிற்கும் போல் இருக்குது, 1/2 கிலோ. இந்த காயை பாருங்கள் அப்படி இருக்குது. பார்த்தீங்க சொன்னால் இந்த வாழை குலை ஓட்டிருக்கார். அப்படி ஒரு 2 வீக்ஸில் பழக்கம் நினைக்கிறேன். இது என்ன சொல்கிறது, எங்களோட வீட்டு வாழைன்னா 3வது குள்ளே நினைக்கிறேன். 3வது குலை அப்படி இது பாருங்கள். பெரிய குலை நிறைய சீப்போடு தான் இருக்குது. பெரிய பழம் சீனிக்காய் தடி. இது பிலாக்கண்டு வச்சுருக்கேன். பிலா வந்து இந்த தோளுக்கு மேலே வளர்ந்துட்டுது. மேபி 2 இயர்ஸில் நாங்கள் இதில் பழம் ஆயலாம் வாய்ப்பு இருக்குது. இங்கே அப்படி தான் காய்க்குது கூடுதலாக. இந்த வாழையை பாருங்கள். இது வந்து அந்த பச்சை வாழைப்பழம் இருக்குல்ல, ஊரில் யானை வாழைப்பழம் உண்டு, அந்த அது கட்டை ஒரு நினைக்கிறேன் 1 முழம் நிற்கிது. இப்போ சரியா ஒரு 1.5 முழம் வந்துச்சுன்னு சொன்னால் இதுக்குள்ளே ஓட்டுரும். இந்த சைஸ் இவ்வளோ தான், சின்ன இனம் இது. அப்போ ஆளையும் வச்சுருக்கோங்க பார்த்தீங்கன்னா. இந்த கத்திரியை பாருங்கள், இது வேறு இனம். இது நாவக்கல்லாம் இந்த வரியாக இருக்கும் அந்த கத்திரி. சரி, இது நிறைய காய்க்கும். இந்த பூவெல்லாம் பாருங்கள் அப்படி கிடக்கண்டு சரியாக காய்க்கும். இது எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கப்பல் வாழை வச்சுருக்கிறேன். வாழை லைட்டாக இன்னும் கொடுத்தாலும் போயில இப்போ தான் வச்சேன் நான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு குட்டி வந்துச்சு, வாழை குட்டி போட்டிருக்கு. இது 2 கப்பல் வந்து வச்சுருக்கிறேன், கப்பல் வாழைப்பழம். இங்கே பார்த்தீங்கன்னா கரும்பு நல்ல பெரிய மற்ற நாவல் கலர் அந்த கரும்பு, சுவத்த கரும்பு. வேப்பங்கண்டு தேவையான வேப்பங்கண்டு நிற்கிது. இந்த யாரும் வேப்பங்கண்டு ஏதாவது வேணும்னு சொன்னால் வந்து பிடுங்கிட்டு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கோழி வச்சுருக்கேன், எனக்கு தேவையான நாட்டுக்கோழி. இதை வந்து அவள் முட்டை எடுக்கணும், முட்டையை காணையில் இதுதான் இட போயிடும் போல் இருக்குது. முட்டை இல்லை. இந்த 2 சின்னாக்களும் சரியாக முட்டை அடிக்கணும். ஆக்கள் பார்க்கத்தான் சின்னாக்கள். அப்போ எங்களோட தேவைக்கு தான் வளர்த்து இதிலே முட்டை வச்சு சாப்பிட்றோம். இது பார்த்திங்கன்னா இந்த வேலி ஃபுல்லாகவே பாவெல்லாம் படர்ந்துருக்கு. தான் பார்க்க ஆஞ்சிட்டேன் நாங்கள். இது ஆனால் அந்த பிஞ்சுகள் தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பாவக்காயோட காட்டும். இது ஃபுல்லாக அப்படியே அந்த வேலையை நிட்டுக்கு பாவெல்லாம் ஃபுல்லாக இதாக இருக்குது, பிஞ்சாக தான் இருக்கலாம். ஆஞ்சிட்டேன் இப்போ ஒரு சீசன். சுண்டங்கத்தரி அடுத்த இது சுண்டங்கத்தரி அப்படி பெரிய மரம் மட்டும் பாருங்க. பெரிய மரம் சுண்டங்கத்தரி. இது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மரங்கள் எல்லாம் இது நாற்று போடுஞ்ச வேப்பங்கண்டை பாருங்கள். இதில் கருவேப்பிலை கண்டு, பிலாக்கண்டு, இது நித்தியலி யானை, இது கொய்யா, மாங்கண்டு, பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை
இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இதுதான் ஹைலைட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தூதுவளை. எங்களோட நாட்டு தூதுவளை. தூதுவளை இது தான் கண்டுபிடிக்குது மாதுளை. அடுத்தது இது வந்து கருந்துளசி, ரோசாப்பூ. ரோசா கண்ணாலும் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கல் எதற்காக பூவல் கொஞ்சம் இதாக இருக்குது. பாருங்க எங்களோட சின்ன பூங்காண்டு கழிஞ்சால் அப்படியே வேலிக்கரை வழிவுலாம் பூங்காண்டு வச்சுருக்கேன். கனகாம்பரம் நிற்கிது. மற்ற இந்த நிறைய விதமான பூக்கள் நித்தியாரியானு. இது வந்து நீலப்பூக்கொடி. அப்படி அது இந்த குரோட்டன்கள். மற்ற இது வந்து இந்த தோட்டத்தில் ஒருத்தன் வைக்கிற ரம்பை பாருங்க இவ்வளோ ரம்பை. இங்கே எல்லாம் பூங்காண்டு எல்லாம் நிற்கிது. இதுதான் ஒரு ஹைலைட்டான சாமானை காட்ட போகிறேன். இது அன்றைக்கும் போட்டுறான் தனியாக ஒரு வீடியோ. நெல்லிக்காய் எப்படி இருக்குது பாருங்கள். தடி தெரியாத அளவுக்கு காய்ச்சி இருக்குது. இந்த அங்கே ஒரு குலை இருக்குது பாருங்கள், மேலே ஒன்று தெரியும். அந்த அதில் வந்து எங்கே தடி இருக்குது எங்கே இல்லை இருக்குன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு காய். அதில் மட்டும் ஒரு 5 கிலோ காய் ஆகலாம். இது ரொக்காம்டனில். அப்படி யாருக்கும் ரொக்காம்டனில் நெல்லிக்காய் ஆகணும்னு சொன்னால் எனக்கு இன்பாக்ஸுக்கு வாங்க. ரொக்காம்டனில் நான் அதெல்லாம் வந்து ஆஞ்சிட்டு போவேன். சும்மா வேஸ்ட்டாக போகிறது தானே, யார் இருந்தாலும் சாப்பிடணும். இது என்னோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சில என்ன மணி வாழைண்டு. மணி வாழையில் இது மஞ்சள் மரம், மஞ்சள் தாட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லிகை. இது வந்து மல்லிகை. இந்த மல்லிகை மட்டும் தெரியுதா? மல்லிகை நல்ல வாசமாக இருக்கும். மல்லிகை இங்கே வச்சுருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெத்திலை. இந்த வெத்திலை எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக வெத்திலை. இந்த அப்படியே வெத்திலை இங்கே எப்படி இருந்தால் அங்கான வளர்ந்துருக்கு. பெரிய இலை நல்ல கீழே தான் கொஞ்சம் சின்ன இலையாக இருக்கும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பெரிய இலை. இந்த பாருங்கள் இலையை பாருங்கள் அப்படி இருக்கு. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறதா என்னோடய பொழுதுபோக்கு. புறா வளர்க்குறேன். அப்போ அதுதான் என்னோடய பொழுதுபோக்கிங்க. இதுதான் என்னோடய பொழுதுபோக்கு. ஆக்கள் வந்து முட்டையோட குஞ்சு வரிச்செல்லாம் நிற்கணும் உள்ளுக்குள்ளே. அவைக்கு வந்து ஆக்களுக்கு கட்டுற மாதிரி தான் ஒரு வீடு ஒன்று கட்டி வச்சுக்கிறேன். தான் பாருங்க அப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட பெரிய ஒரு வீடு உண்டது. இதுதான் என்னோடய பொழுதுபோக்கிங்க. பாருங்க அப்படி இருக்குன்னு.